Hi everyone, welcome to my channel. I am Dr. A. Saravanan. இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ற சப்ஜெக்ட்ல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ற சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல டிவிடெண்ட் பாலிசியில் நிறைய மாடல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல டிவிடெண்ட் பாலிசின்ற சாப்டர்ல நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இது நெக்ஸ்ட் சாப்டர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? அதுல நம்ம மாடல் நம்பர் 1 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு லைட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வித் ஈக்விட்டி ஷேர் ஒன்லி. Capital structure will both equity and preference shares. Capital structure with equity shares and debenture. Capital structure with equity shares, preference shares and debenture. அப்போ capital structure என்ன மீனிங்னா equity share capital plus preference share capital plus debenture. இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து capital structure. அதான் வந்து ஒரு மூலதன அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கும் பிஸ்னஸ்க்கும் எது தேவைன்னா கேபிட்டல் தேவை. அப்போ அந்த கேபிட்டலுக்கு பேஸ் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேஸ் எதுனா மணி. அப்போ மணி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஒரு கம்பெனியும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மணி தான் வந்து உள்ள வர சொல்ல என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஷேர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஷேர்ஸ் தான் கம்பெனி லெவலில் உள்ள வர சொல்ல என்னவா வரும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா கேபிட்டலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த கேபிட்டல்ன்றது பேஸ் வந்து மணி. ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆகி கம்பெனிக்குள்ள வரும். அந்த கம்பெனியில் அந்த ஷேர்ஸ் தான் என்னதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா கேபிட்டல். அந்த கேபிட்டல் சேர்ந்ததெல்லாம் எதுனா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் டிபென்ச்சர். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து கேபிட்டல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட் இஸ் மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ மணி தான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கேபிட்டல். அப்போ இன்பிட்வீன் கேப்ல அது ஷேர்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். லாஸ்ட்டாக வந்து முடிகிற இடம் வந்து கேபிட்டல். அந்த கேபிட்டலை ஃபார்ம் பண்ணுற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் நம்ம மாடல் நம்பர் 1 ஆப்ரேட்டிங் லிவரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 10 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அண்டு டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் நம்ம பார்ப்போம். அதுக்கான ப்ரொசீஜர் ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கான ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா என்னன்னா கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அந்த இபிஐடியோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஃபார்முலா. ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா அதோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. அப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. கான்ட்ரிபியூஷன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணா வர அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் டைரக்டா கொடுக்கலன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் இபிஐடி டைரக்டா வேல்யூ கொடுக்கணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இபிஐடினாலும் ஒண்ணுதான், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னாலும் ஒண்ணுதான். அப்போ இந்த இபிஐடிக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலானா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்போ சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணா வர அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் இங்க நான் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பேன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அந்த கான்ட்ரிபியூஷனோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் அமௌண்ட்டை லெஸ் பண்ணா வர அந்த ஆன்சருக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் இபிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஓகேங்களா? அப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் இபிஐடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வர அந்த ஆன்சருக்கு பேர் தான் வந்து இபிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கான ஃபார்முலா. இது தெரிஞ்சாதான் நம்ம சம்மே போட முடியும். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்
கான ஃபார்முலா கண்டுபிடிப்போம். அப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ரெண்டு நம்ம போடணும். ஒன்று ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போ டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு percentage change in earning before interest tax, that is EBIT, divided by percentage changes in sales. ஓகேங்களா? அப்போ percentage change in EBIT divided by percentage change in sales. இதுதான் வந்து degree of operating leverage கான ஃபார்முலா. ஓகேங்களா? find out operating leverage சொன்னாங்கன்னா contribution by EBIT. Degree of operating leverage கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா percentage change in EBIT divided by percentage change in sales. இது நமக்கு தெரிஞ்சாதான் சம்மை போட முடியும். Next question number 1. ஓகேங்களா? இப்போ question number 1 நம்ம பார்க்க போறோம். Therefore sell it only product at rupees 12 per unit. ஓகேங்களா? rupees 12 per unit. Sales கொடுத்திருக்காங்க, that is sales. ஓகேங்களா? sales யூனிட்ல கொடுத்திருக்காங்க per unitல. Its variable cost rupees 8 per unit. Variable cost 8 per unit. Per unitல தான் கொடுத்திருக்காங்க. அப்போ sales 12 per unit, variable cost 8 per unit. Present sales are 1000 units. அப்போ 1000 units கொடுத்திருக்காங்க sales ஓட வேல்யூ. அப்போ sales unit into per unit போட்டா எது வந்துரும்னா rupees வந்துரும். ஓகேங்களா? யூனிட்டால per unit மல்டி பண்ண எது வந்துரும்னா rupees வந்துரும். அப்போ rupees டைரக்டா கொடுக்காம per unit கொடுத்திருக்காங்க, யூனிட் கொடுத்திருக்காங்க. அப்போ rupees நம்ம தான் கண்டுபிடிக்கணும். Calculate operating leverage in each of the following situation. அதாவது வந்து ஆப்ரேட்டிங் leverage கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் leverage-க்கான ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன் பை EBIT. இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் leverage-க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? கால்குலேட் ஆப்ரேட்டிங் leverage கொடுத்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் leverage-ஓட ஃபார்முலா என்னன்னா கான்ட்ரிபியூஷன் பை EBIT. அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. டைரக்டா கொடுக்கல, நம்ம அதை வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் when fixed cost rupees 1000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ fixed cost rupees 1000க்கு வச்சு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வரும். அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் வேல்யூவை லெஸ் பண்ணா வர அந்த ஆன்சருக்கு பேர் தான் வந்து EBIT. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம 3 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 1000 வச்சு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் when fixed cost rupees 1200. அப்போ 1200 வச்சு நம்ம ஒரு செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் when fixed cost rupees 1500. அப்போ 1500க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து 3 ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று 1000 யூஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், 1200 யூஸ் பண்ணி செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், 1500 யூஸ் பண்ணி தேர்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சம்ல நம்ம 3 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ சேல்ஸ், செல்லிங் பிரைஸ் per யூனிட், வேரியபிள் காஸ்ட் per யூனிட், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஃபிக்ஸ்டு காஸ்ட் 1000க்கு ஒரு ஆன்சர், ஃபிக்ஸ்டு காஸ்ட் 1200க்கு ஒரு ஆன்சர், ஃபிக்ஸ்டு காஸ்ட் 1500க்கு ஒரு ஆன்சர். அப்போ 3 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி 3 ஆன்சரை ஒரே இதில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ். ஓகேங்களா? சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. சிச்சுவேஷன் 1, சிச்சுவேஷன் 2, சிச்சுவேஷன் 3 டிவைட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அண்டர் பர்டிகுலர்ஸ்ல as per norms EBIT கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் சேல்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் போட்டுடணும். சேல்ஸ் எவ்வளவு யூனிட் கொடுத்திருக்காங்க? சேல்ஸ் 1000. அப்போ ஓபன் தி பிராக்கெட் 1000 இன்டு பர் யூனிட் எவ்வளோ 12. ஓகேங்களா? 1000 இன்டு 12 போட்டா சிச்சுவேஷன் 1ல rupees 12000 போடணும். சிச்சுவேஷன் 2க்கும் அதே rupees 12000 தான். சிச்சுவேஷன் 3க்கும் rupees 12000 அவுட்டர்ல போட்டணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் as per norms என்ன? லெஸ் வேரியபிள் காஸ்ட். as per ஃபார்முலா பிரகாரம் எதை நம்ம லெஸ் பண்ணணும்? வேரியபிள் காஸ்ட். அதுக்கு வந்து ஆன்சர் டைரக்டா கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சேல்ஸ் 1000 அதை எடுத்து பிராக்கெட்ல போட்டணும். 1000 இன்டு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 per யூனிட். அப்போ 1000 இன்டு 8 போட்டா 8000. ஓகேங்களா? சிச்சுவேஷன் 1ல போடணும், 8000 சிச்சுவேஷன் 2ல போடணும், 8000 சிச்சுவேஷன் 3ல போடணும். அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 12000ல இருந்து 8000 லெஸ் பண்றோம். வர அந்த ஆன்சர் வந்து 4000. அந்த ஆன்சருக்கு பேர் தான் வந்து கான்ட்ரிபியூஷன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் வரும் கான்ட்ரிபியூஷன்.
அப்போ 1க்கு 4000, 2க்கு வந்து 4000, 3க்கு 4000. இப்படிதான் வந்து கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் ஆஸ் பர் நார்ம்ஸ் கான்ட்ரிபியூஷனோட எதை லெஸ் பண்ணணும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட். இது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இப்போ இந்த சம்ல பாருங்க 3 டிஃபரெண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ லெஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். சுச்சுவேஷன் 1க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹1000. அதை இங்கே போட்டுருணும். சுச்சுவேஷன் 2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹1200. அதை அவுட்டரில் போட்டுருணும். சுச்சுவேஷன் 3க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹1500. அதையும் நம்ம அவுட்டரில் போட்டுருணும். இது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம டைரெக்டாக அப்படியே அவுட்டரில் போட்டு லெஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? அப்போ கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லெஸ் பண்ணுறோம். 4000 இருந்து 1000 லெஸ் பண்ணால் 3000. 4000 இருந்து 1200 லெஸ் பண்ணால் 2800. 4000 இருந்து 1500 லெஸ் பண்ணால் 2500. இந்த ஆன்சருக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் EBIT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த EBIT கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போதான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இதோட ஃபார்முலானா கான்ட்ரிபியூஷன் பை EBIT. ஓகேங்களா? அப்போ சுச்சுவேஷன் 1க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது? சுச்சுவேஷன் 1க்கு 4000. அதை எடுத்து போட்டோம். டிவைடட் பை EBIT. EBIT எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? சுச்சுவேஷன் 1க்கு 3000. அப்போ 4000 டிவைட் பை 3000 போட்டால் எவ்வளோ வரும்னா 1.33 டைம்ஸ் போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் சுச்சுவேஷன் 2க்கும் 3க்கும் கண்டுபிடிக்கணும். 2க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்? 4000 divided by EBIT எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? that is operating profit 2800. அப்போ 4000 divided by 2800 போட்டால் எவ்வளோ வரும்னா 1.43 டைம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் 3க்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4000 divided by operating profit that is EBIT எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2500. 4000 divided by 2500 போட்டால் எவ்வளோ வரும்னா 1.6 டைம்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கான ஆன்சர். சுச்சுவேஷன் 1க்கு எவ்வளோ? 1.33 டைம்ஸ். சுச்சுவேஷன் 2க்கு 1.43 டைம்ஸ். சுச்சுவேஷன் 3க்கு வந்து 1.6 டைம்ஸ். அப்போ ஒரே கொஸ்டின்ல நம்ம 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் போடுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேஷனல் லிவரேஜ் ஆர் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? செகண்ட் பார்க்க போறோம். இதுல டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் பத்தி பார்க்க போறோம். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கான ஃபார்முலா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT divided by பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஓகேங்களா? இதை கொஸ்டின் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா இயர் EBIT சேல்ஸ் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. EBIT வந்து வேல்யூல கொடுத்துருக்காங்க. 2020 இயருக்கான EBIT 40,000, சேல்ஸ் வந்து 20,000. 2021க்கான EBIT 50,000, சேல்ஸ் வந்து 28,000. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மள எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ஃபார்முலா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT divided by பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 சேல்ஸ் 2 EBIT கொடுப்பாங்க. அப்போ அதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலால என்ன இருக்கு? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT ஈக்குவல் டு ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர்லேருந்து கரண்ட் இயர் லெஸ் பண்ணணும். 2 EBIT இருக்குங்களா? கரண்ட் இயர் 2021, ப்ரீவியஸ் இயர் வந்து 2020. ஓகேங்களா? கரண்ட் இயர்லேருந்து ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 50,000 மைனஸ் 40,000 எவ்வளோ வருது? 10,000. அதான் எடுத்து போடணும். எல்லா சம்லுமே இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? அப்போ கரண்ட் இயர்லேருந்து ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டை EBIT லெஸ் பண்ணணும். 50,000 இருந்து 40,000 லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா 10,000. அதை எடுத்து இங்கே போட்டுருணும். டிவைடட் பை ஓகேங்களா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் EBIT எடுத்து போட்டுருணும். ஓகேங்களா? இதுதான் எல்லா சம்லையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். மறுபடியும் சொல்கிறேன். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT ஈக்குவல் டு 2 EBIT கொடுத்தாங்கன்னா டிஃபர் அமௌண்ட்டை இங்கே போடணும்.
டிஃபர் அமௌண்ட்டை இங்கே போடணும். எப்படின்னா 50,000ல இருந்து 40,000 லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது டிஃபர் அமௌண்ட் 10,000. அதை எடுத்து இங்கே போட்டுட்டோம். டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் EBIT அமௌண்ட் எடுத்து போடணும். ஓகேங்களா? இந்த சம்மில் ப்ரீவியஸ் இயர் எது 2020, அதோட அமௌண்ட் எவ்வளோ 40,000. அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். அப்போ 10,000 டிவைட் பை 40,000 into 100 போட்டால் 25% வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் ஈக்குவல் டு இதுவும் EBIT மாதிரி தான். கரண்ட் இயர் எவ்வளோ 28,000 சேல்ஸ், ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ 20,000. 28,000ல 20,000 லெஸ் பண்ணால் டிஃபர் அமௌண்ட் எவ்வளோ வரும் 8,000. அதை எடுத்து போட்டுக்கணும். டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் வேல்யூ. ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ இருக்குது சேல்ஸ் வேல்யூ 20,000. அதை எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? EBITக்கான சேம் ப்ரொசீஜர் தான் சேல்ஸுக்கும். அப்போ 8,000 டிவைடட் பை 20,000 into 100 போட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா 40%. ஓகேங்களா? ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலானா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT. எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 25%. அதை ஷார்ட் பண்ணோம் எவ்வளோ வரும்னா 0.25. ஓகேங்களா? அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும். டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ், அது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 40%. அதை ஷார்ட் பண்ண எவ்வளோ வரும்னா 0.40. எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னா 25/100 போட்டால் 0.25 வரும். ஓகேங்களா? அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். 40/100 போட்டால் 0.40 வரும். அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். இந்த 100 போட்டால் கன்சாலேட்டட் பண்ணால் வர இந்த ஆன்சர் பேர் தான் வந்து டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். எவ்வளோனா 62.5% வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜும் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜும் கண்டிப்பாக 10 மார்க்ல கேட்பாங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்ற சாப்டர்ல இருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் வேற ஒரு மாடலை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டிவிடெண்ட் பாலிசின்ற சாப்டர்ல இருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்க்காதவங்க மறக்காம அந்த சாப்டரை பார்த்துருங்க. அதுல இருந்து 10 மார்க் கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு மாடலை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நான் டிவிடெண்ட் பாலிசின்ற சாப்டரில் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்லேருந்து அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருங்க. அதுலேருந்து ஒரு 10 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 10 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு சம்மை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.